இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும். தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் வந்து இந்த ஆட்டு சந்தை வந்து நடக்கும். அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை எப்படி இருக்குது அப்படியே வந்து பார்ப்போமாங்க. ஏன்னா வந்து போன வாரம் வந்து நம்ம ஆட்டு சந்தை போடல. அப்படியே வந்து இந்த வாரம் சந்தை எப்படி இருக்குது அது வந்து பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா. சரி, இதுங்கெல்லாம் வந்து மீடியம் சைஸில் இருக்குங்க. இதுக்கெல்லாம் வந்து கறிக்கு வந்து போகக்கூடிய ஆடுங்க தான். இதெல்லாம் காளி ஆடு தானா? காளிங்களா இல்லை சனிங்களா? சனையா இருக்கா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது இந்த 10 சனாடு. ஸோ சனாடு 10 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனை மாதம் இது சனா? 4 மாதம். 4 மாதம் சனையாக இருக்குது. சரி சரி. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தீங்களா கருப்பு ஆடுங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த சந்தையில் வந்து இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ வருது தலை குட்டி? 4000 ரூபாய். 4000 ரூபாய் இருந்துச்சு. எல்லாம் பொட்டையா கிடாயா? 5 பொட்டை குட்டி. 5 பொட்டை குட்டி தானா? கிடா கொண்டு வரலையா இந்த வாரம்? இல்லைப்பா, கொடாய் கொண்டு இல்லை. ஒன்று கடை குட்டியா? பொட்டை குட்டி. இப்போ இதெல்லாம் கறிக்கா இல்லை? இல்லை, வளர்ப்புக்கா? சரி சரி. நீங்கள் எந்த ஊரையா? நாகசமுத்திரம். வாரம் வாரம் வந்துடுவீங்க? வாரம் எல்லா சந்தையும் 7 சந்தை. 7 சந்தைக்கு போகிறேங்க. இதான் உங்கள் பேர்? உங்கள் பேர்? ஜெய்வேல். ஜெய்வேல். கிடா குட்டி எல்லாமே வாங்குவீங்களா? எல்லாம் வாங்குறாங்க. எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க இந்த வியாபாரம் நீங்கள்? இப்போ நான் 50-55 50 வருஷம். நாங்களாம் சிங்கிள் நாங்களாம் போட்டாங்க. இல்லை, அவங்க தான் போட்டாங்க. இந்த வாரெல்லாம் ஒரு ஆளுக்கு வித்துருச்சேன் ஆடுங்க. வியாபாரம் கம்மியாக தான் போதா எப்படிங்கண்ணா? வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான். இந்த வித்துருச்சு இந்த வாரம். சரி சரி சரிண்ணா. நீங்களாம் வாரம் வாரம் வருவீங்களா? எல்லாம் ஒரே ஊராண்ணா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போய் பார்ப்போம். அப்படியே வந்து கருப்பு ஆடுங்க இதுங்களாம் எப்படி போதுட்டு பார்ப்போம். நல்லா வளர்ப்பு குட்டிங்க தான். எல்லாம் கிடா குட்டி பொட்டை குட்டி சரி எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இதில். நம்ம வந்து சிங்கிளாக இருந்தால் அப்படியே விலை கேட்போம். அப்படியே வந்து இல்லை வளர்ப்பு குட்டிங்க இருக்கு. நல்லா இருக்கு. கிடா குட்டிங்க தான். அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கும். கிடா குட்டிங்களா 3? இது 2. 16 ஜோடி. ஸோ இந்த குட்டியும் அந்த குட்டியும் கிடா குட்டி தான். ஜோடி 16 அந்த ரேஞ்சு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் 8 ரேஞ்ச் சொல்கிறாங்க. சொல்லியிருக்காங்க. பேசினோன்னா கம்மி பண்ணி முடியும். அவங்க சொல்லியிருக்க வேலை அது 16. வியாபாரம் முடிச்சுட்டாங்களாட்டுங்க ஏதோ. வாங்கிச்சனா கிடாவா பட்டியா? ஜோடி 15. இது அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. எல்லாம் 2 குட்டி ஆடு போல வாங்கி கட்டி வச்சிருக்காங்க உள்ள. ஆடா யாருதா?
தெரியல அந்த இல்லையா அது கோட்டால் இது வண்டியா 11 கேட்டாங்களே அது கிடா குட்டி இது ரெண்டு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்களாட்டுங்க வியாபாரம் முடிஞ்சுண்ணா அது முடிஞ்சிச்சா வியாபாரம் 18,500 ரெண்டு 18,500 சின்ன சின்ன குட்டி தான் 18,500 ஜோடி கிடா குட்டி வியாபாரம் முடிச்சுட்டாங்க. யார் வாங்கியிருக்கிறது? அவரா? அவர் வாங்கியிருக்காரு. நிறைய இருக்கு பாருங்க வளரு போட்டிங்க, நிறைய கிடைக்கும் வளரு போட்டிங்கெல்லாம். எப்படி இருக்கு பாருங்க, பெரிய பெரிய ஆடுங்க. இதெல்லாம் வந்து கிடாங்களாம் வந்து வச்சிருக்காங்க இந்த சைடு. எல்லாம் கிடா ஆடுங்க தான். பெரிய பெரிய கிடாய்ங்களா இருக்கு. அதுவாக இருக்கட்டும், இதுங்களா இருக்கட்டும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாடுங்க வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும். இந்த சந்தையாக இருக்கட்டும், இல்லை குந்தார்பள்ளி சந்தையாக இருக்கட்டும், நிறைய வந்து கிடைக்கும். இது எப்படி இருக்குது பாருங்க. நல்லா ஏன்னா பல்லுனா அது பல்லு வைக்கல, இன்னும் பல்லு இல்லை. 3 கிடா வச்சுருக்காரு. நல்லா இருக்குது பெரிய பெரிய. எதுவுமே பல்லு இல்லையா? இல்லை, இது 2 பல்லு வச்சு. இது மட்டும் 2 பல்லா? 2 பல்லு, அது 2 பல்லு. நல்லா பெரிய பெரிய கிடா. எல்லாம் நம்ம நாட்டாடுங்களா இல்லை அந்த பண்ணு? நாட்டாடுங்களா? ஆ, இல்லை நம்ம வீட்டில் வளர்க்குறது தான். வீட்டில் வளர்க்குறது தான். ஆ, நல்லா இருக்குது. இன்னும் பல்லே போடல. இது நல்லா இருக்குது. நல்லா ப்ரீடுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்லாயிருக்கும். எந்த ஒன்றா நீங்கள்? நீ கிடா மட்டும் வாங்குறதா? ஆஹா, சரி சரி. ஆ, சரி சரி சரி. இப்போ இதெல்லாம் எடுத்தால் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? இது 25,000 சொல்லியிருக்கேன். 25,000 சொல்லியிருக்கீங்க. 18. அதாவது எது வெயிட்டெல்லாம் எப்படிண்ணா வரும்? இது வந்து 30 கிலோ தாண்டும். நீங்கள் வாரம் வாரம் வருவீங்களா? எல்லா சமயம் போகலாம். இந்த மாதிரி கிடா பெரிய பெரிய கிடா கிடைக்கும் எல்லாமே வேணும். பெருங்கடாயில கொடுத்தாச்சு. ஆ, சரி சரி. அதான் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வந்து எல்லா விசேஷம் கிடா கிடைக்கும் உங்கள்கிட்ட. சரி சரி சரி. ஸோ வந்து பார்க்குறோம், தாராளமாக வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கருப்பு கிடாங்க வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா தாராளமாக வந்து கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே ஒன்று பாருங்கள், ஹைப்ரைடு போல் நல்லா சரியாக தான் நின்றுட்டு இருக்கு. கோயம்பேத்துல கூட இருக்குது. இதெல்லாம் வந்து எத்தனை கொண்டு வந்து இந்த வாரம்? 65 கொண்டாந்து. 65 விற்று இருக்கா இந்த வாரம்? சுமாராக வச்சு வியாபாரம் கம்மியாக தான் விற்றுக்கணும். ஆஹா, கம்மியாக தான். இல்லை இதெல்லாம் செனாடுங்க இருக்குமா இல்லை இதெல்லாம் பாலாடுங்க? பாலாடு வந்து அதெல்லாம் கலந்துனுங்க. இது ஆஹா, எல்லாமே கலந்துருக்கோம். நீங்கள் வியாபாரிங்க? வியாபாரி. உங்கள் பேர்னா? கண்ணன். கண்ணன். எல்லா வாரம் வருவீங்களாண்ணா? ஒரே வாரம் கொண்டு நிற்க மாட்டோம். ஆஹா, சரி 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 சரி. இப்போ இது என்ன ரேஞ்சில் போய் இருக்குது இப்போ விலை? இது வந்து 12,000 லெவலுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. 12,000 இந்த விலை. 13-14 சொல்லுங்கிறங்க. 12 இப்போ விலை எப்போனா ஏறும்? எந்த டைமில் ஏறும் விலை? பண்டிகை டைம் தான் ஏறும். பண்டிகை டைம் அது வரைக்கும் நார்மலாக தான்.
இப்போதைக்கு இந்த டைம் நார்மல். ஆஹா சரி 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 குந்தாரப்பள்ளிக்கும் போவீங்களாண்ணா? காரப்பள்ளி கந்திரி நார்மல். சரி 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 நான் செஞ்சேன் நான் பார்க்குறேன். சரி சரி இப்போ இந்த மாதிரி அடுத்து எடுத்தால் எவ்வளோ வெயிட் வரணும் இதெல்லாம்? இது வந்து 22 கிலோ. 22 கிலோ கறி. விலை எப்படி சொல்லியிருக்கீங்க? 13 14 சொல்லுங்கிறங்க. ஆ 2 12 சரி 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 பாரு எங்கள் மாமனை போய் போட்டு இது சொல்கிறாங்க. அவர் அவர் கைட்டாக சொல்கிறாரு. பாரு கையெல்லாம் ஆடுறாரு. முன்னே அவர் எடு. அவர் முன்னே எடுத்துட்டு அவர் நஷ்டம்லாம் கேட்பார். அவர் பார்த்து பழக அவர்கிட்ட. ஸோ இதுதான் வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 12 அந்த ரேஞ்சில் ஒரு 22 23 கிலோ கறி அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து பேசினா அதை அனுசரித்து கொடுப்பாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நாட்டியாடு நல்லா கெட்டி வரும். ஸோ சந்தையை ஓரளவுக்கு பார்த்துருப்போம். எல்லா விலையிலும் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்லா வந்து கறிக்காக வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7000லேருந்து ஆடுங்க வந்து கிடைக்குது. 7 7.5 8. ஸோ அந்த ரேஞ்செலாம் கிடைக்குதுங்க. குட்டிங்க வளர்ப்பூட்டிங்க எடுத்திங்களா உங்களுக்கு வந்து ஒரு 3000லேருந்து கிடைக்குதுங்க. நல்லா தலை சாப்பிட்றது நல்லா கொஞ்சம் மீடியமாக எடுத்திங்களா ஒரு 6 7,000 தாண்டிடுது. ஸோ இதான் வந்து சந்தை போயிட்டு இருக்குது. மற்றபடிக்கு செனாடுங்க கொஞ்சம் ரேட் தான் கிடைக்கிறது. நம்ம அதை கொஞ்சம் தடைக்கி எடுக்கணும். மற்றபடிக்கு பாலாடுங்க நிறைய இருக்குங்க. மற்றபடி இந்த மாதிரி பெரிய கிடாங்க இந்த மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு இருக்குதுங்க.